நான் என்ன துரோகம் செய்தேன்? என்னை ஏன் அதிமுகவிலிருந்து நீக்கினீர்கள்? விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த நிர்வாகி கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளராக PN தம்பிதுரை என்பவர் கடந்த 8 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு அதிமுக தலைமை கழகத்தின் மீது அதிருப்தியடைந்த MLAக்கள், முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்தனர். மேலும் அதிமுகவின் அதிருப்தி அணியில் இருந்த மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளை அக்கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்தார். அதன் ஒரு பகுதியாக விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த PN தம்பிதுரை என்பவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளராக இருந்த தம்பிதுரை விருதாச்சலம் அடுத்த துறவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் MGRின் திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியது, நான் ஒன்றிய செயலாளராக இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகும். தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கிவிட்டதாகும். எதற்காக என்னை எடுத்தார்கள் என்று தெரியவில்லை என்றும், என்னிடம் எந்தவித காரணமும் விளக்கமும் கேட்கவில்லை என்று கூறுகிறார். மேலும் புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரை பார்க்கவில்லை என்று குறை கூறுவதாகும். ஏற்கனவே கட்சி சோர்ந்து போய் உள்ளதால் மிகவும் கவலையாக உள்ள நிலையில் எவ்வாறு மாவட்ட செயலாளரை சந்திக்க முடியும் என்றும், கட்சிக்கு என்ன துரோகம் செய்தோம், தன்னை விடுவித்ததால் எவ்வித வருத்தமில்லை என்றும், இனிவரும் காலங்களில் கட்சிக்காக உழைப்போம் என கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவித்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஓட்டு வாங்கி தரல போல வரலன்னு சொல்லிட்டோம். அதுவும் ஒன்றும் இது இல்லை. இவரும் சரியான இது பண்ணி எங்களை கேட்கவும் மாட்டேங்கிறார். அதனால் நாங்கள் சந்தோஷம். யாரை போட்டாலும் நன்றி. எடப்பாடியாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு தாண்டா எடுக்கிறவங்களையாவது யார் என்னன்னு யோசனை பண்ணி எடுக்க சொல்லுங்கள். சார், இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர், ஆமாம், அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரெல்லாம் அவர்கிட்ட எந்த பேசுறதே இல்லை. அதெல்லாம் ஒரு கொடுப்பேன். அவர் ஏற்கனவே புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆமாம். அப்புறம் கடலூர் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அருள்மொழி அவர் இருக்காரு. ஆமாம் ஆமாம். இப்போ அவரோட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஆமாம். புதுசாக வர்றதால அவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அவரும் கட்சி விட்டு போகல. நாங்களும் இப்போ கட்சியில் தான் இருக்கோம். நாங்கள் வேறு எந்த கட்சிக்கு நாங்கள் போகணும்னா நாங்கள் போக மாட்டோம். அது வேறு. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த கட்சி தான். அதில் ஒன்றும் மாற்றுறது இல்லை. இப்போ ஒன்றிய செயலாளர் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. ஆமாம். இப்போ எடுத்ததுனால மேல் இடத்துல ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் எதுவும் சொல்ல சார். இப்போ ஊடக வாயில உங்கள் வாயில தான் நான் பேசுகிறேன். சொல்கிறதே அவர்கிட்ட எடப்பாடியார்கிட்ட எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறதே உங்கள் வாயில தான் நாங்கள் சொல்கிறோம். இதேமாரி இருக்குது. இந்த பொசிஷனுக்கு எங்களுக்கு அவர் இனிமேல் எடுக்கிறத பற்றி பரவாயில்ல. எடுக்கிறவங்கள யார் என்னான்னு சொல்லி என்ன தப்பு, நான் என்ன தப்பு பண்ணேன் அதுக்காக எடுத்தாருங்கிறது தெரியணும். அதான் இதிலே பயணிப்பீங்களா இல்லை மாட்டு கட்சியில்? இல்லை சார், இல்லை சார். நாங்கள் எங்கள் ஆயுசுக்கு நாங்கள் இந்த கட்சி தான் சார். அதில் ஒன்றும் மாட்டு கட்சிலாம் இல்லை சார். நாங்கள் வேறு எந்த கட்சிக்கும் போகிற மாரியும் இல்லை. இந்த கட்சியில் தான் இருக்கோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தம்பிதுரை. நான் கருவேப்பங்குச்சி அதிமுகவில் ஒன்றிய செயலாளர் தான் முன்னாடி இருந்தேன். இப்போ எடப்பாடியார் எடுத்திருக்காரு. எதுக்காக எடுத்திருக்காரு என்னன்னு சொல்லி ரீசன் தெரியல. இல்லை, நாங்கள் ஏதாவது கட்சி சரியாக பண்ணலையா என்னங்கிறதுன்னு தெரியல. எதுக்காக இது பண்ணாரு போனாரு வந்தாருங்கிறது சுத்தமாக தெரியல. எனக்கும் ஒரு இது கூட எனக்கு கொடுத்து ஏன் என்ன இதுமாரி கழகத்தில் நீங்கள் இதுமாரி பண்ணீங்க போனீங்கன்னு சொல்லி யாரும் என்ன கேட்கவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. ஆனால் எடுத்திருக்காங்க. ஆனாக்க மாவட்ட செயலாளரை போய் பார்க்கல அப்படின்னு என் பேரில் வைக்கிறாங்க. அது என்ன மாவட்ட செயலாளர் பார்த்தா தான் இது பண்ண முடியுமா? நாங்களே கட்சி தோன்று போச்சேன்னு ரசத்தில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கிறப்ப நாங்கள் அது இது பண்ண முடியாம சோகத்தில் இருக்கோம். அது போய் நாங்கள் எங்களால் பார்க்க முடியல. அதனால இது பண்ணாரு. நேற்று கூட நான் மாவட்ட செயலர்கிட்ட பேசுனதுக்கு அவர் தகுந்த ரெஸ்பான்ஸான பதில் இல்லை. அதோட இது பண்ணிட்டோம். நன்றி. அதாவது என்னை விடுவிச்சதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, கவலையும் இல்லை. அதாவது யாரு என்ன, நான் எங்க அப்பா ஒன்றிய செயலாளர், எங்க அண்ணன் ஒன்றிய செயலாளர், நான் ஒன்றிய செயலாளர். 72லேருந்து நாங்கள் கட்சியில் இருக்கோம். எதுக்காக எடுத்தாங்க, என்ன துரோகம் பண்ணாங்கிறது தெரியல. கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணா இல்லை, எங்க ஒன்றியத்தில் ஓட்டு வாங்கி தரல போல வரலன்னு சொல்லிட்டோம். அதுவும் ஒன்றும் இது இல்லை. இவரும் சரியான இது பண்ணி எங்களை கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அதனால நாங்கள் சந்தோஷம். யாரை போட்டாலும் நன்றி. எடப்பாடியாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு தாண்டா எடுக்கிறவங்களையாவது யார் என்னன்னு யோசனை பண்ணி எடுக்க சொல்லுங்க. புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர், ஆமா, அவரு உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரெல்லாம் அவர்கிட்ட எந்த பேசுறதே இல்லை. அதான் ஒரு கொடுப்பேன். அவர் ஏற்கனவே புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. ஆமா. அப்புறம் கடலூர் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அருள்மொழி அவர் இருக்காரு. ஆமா ஆமா. அவரோட நீங்க இருந்திருக்கீங்க.
புதுசா வர்றதுனால அவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப அவரும் வந்து கட்சி விட்டு போலி இல்ல. நாங்க இப்ப கட்சியில தான் இருக்கோம். நாங்க வேற எந்த கட்சிக்கும் நாங்க போகவும் இல்ல, நாங்க போக மாட்டோம். அது வேற. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த கட்சி தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இப்போ ஒன்றிய செயலாளர் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. ஆமா. எடுத்தனால மேலிடத்துல ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் எதுவும் சொல்ல சார். இப்போ ஊடக வாயில உங்க வாயில தான் நான் இப்ப பேசுறேன். சொல்றதே அவர்கிட்ட எடப்பாடியார்ட்ட எங்க அண்ணன்ட்ட வந்து சொல்றதே உங்க வாயால தான் நாங்க சொல்றோம். இதே மாதிரி இருக்கு. இந்த பொசிஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவர் இனிமே எடுக்கிறத பத்தி பரவாயில்ல. எடுக்கிறவங்கள யாரு என்னன்னு சொல்லி என்ன தப்பு, நான் என்ன தப்பு பண்ணா அதுக்காக எடுத்தாருங்கிறது தெரியணும். அதான். தொடர்ந்து இதுலயே பயணிப்பீங்களா இல்ல மாற்று கட்சியில? இல்ல சார் நாங்க எங்க ஆயுசுக்கு நாங்க இந்த கட்சி தான் சார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துலாம் இல்ல சார். நாங்க வேற எந்த கட்சிக்கும் போற மாதிரியும் இல்ல. சரி. இந்த கட்சியில தான் இருக்கோம். சரி. ரொம்ப நன்றி. எல்லாம் இப்ப இருக்கிறவங்க பொட்டி நிர்வாகில இருந்து எல்லாம் இங்கதான் நிக்கிறாங்க. எல்லாம் இருக்காங்க. யாரும் ஒண்ணும் போயிடல. ஆமா, எல்லாம் இங்க நம்மள்ட்ட தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கட்சி பார்ப்பாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆமா. அதான் நன்றி சார்.